நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்குது. இது ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். ஏன்னா அஷ்டம சனியோட பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் சும்மா நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. பட்டவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டம் தெரியும். நாம் சும்மா விளையாட்டாக அஷ்டம சனி பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். அதால் பட்ட பாடு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க ஒரு பாடமாக இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறத அஷ்டம சனிங்கிறது கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது வக்கரம் அடைஞ்சிருக்கு. சனி பகவான் ராசிக்கு 7க்கு 8க்கு அதிபதி, அவர் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறதால கொஞ்சம் லேசாக தலையை தூக்கி பார்க்கலாம். இவ்வளோ நாளாக குனிஞ்ச தலை நிமிராத அளவுக்கு அடி அப்படிங்கிறது உளுந்துது. ஏகப்பட்ட துரோகங்கள். நம்ம யாருக்கெல்லாம் நல்லது நினச்சோமோ அவன் தான் நம்மளை குத்தியிருப்பான். குத்தின பிறகு தான் தெரியும் இவெல்லாம் இவ்வளோ துரோகியாக இருந்தான், இவனுக்கு போய் நாம் நல்லது நினச்சிட்டோமே அப்படின்னு. ஆனால் கடகராசிக்காரர்களோட புத்தி என்ன தெரியுங்களா, ஒருத்தன் என்ன தான் நாம் நல்லது செஞ்சு அவன் நமக்கு கெட்டது செஞ்சாலும் சரிப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், என்னத்தை அவனை போய் பேசிக்கிட்டு விடு, அவனாக ஒரு நாளைக்கு திருந்தி வருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பழிவாங்கும் போக்கு இல்லாமல் சரிப்போ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், ஏதோ நம்ம தப்பு நம்பினது அப்படிங்கிற மாதிரி கடந்து போகக்கூடிய ஆளுங்க. அதே நேரத்தில் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார், சப்தமாதிபதியாகவும் அவர் இருக்கார். அப்படிங்கிறதால லேசாக குடும்பத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை தலந்துக்கும். என்ன காரணம்னா, கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டை. நம்ம நல்லதே செஞ்சாலும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப திருந்தி இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட நாம் இப்போ ரொம்ப மனசு மாறி இருக்கோம். வெட்டி செலவு பண்ணுறதில்ல, வீண் விவகாரங்களுக்கு போகிறதில்ல, பொறுப்பாக இருக்கோம், 10 ரூபா சம்பாதிக்கிறோம். ஆனாலும் நமக்கு நேரம் சரியில்லை, நம்மளை கொண்டு விடுது. ஒரு தொழிலில் ஒரு முதலீடு போட்டால் நட்டமாகி போச்சு, இதுக்கு போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளியிலையும் நம்ம சொல்லிக்க முடியாது. வெளியில் பிரச்சனைனா வீட்டில் சொல்லலாம், வீட்லேயே பிரச்சனைனா நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே புழுங்கிக்கிட்டு கிடப்பீங்க. வெளியில் பெருசாக யார்ட்டையும் காட்டிக்கிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா, வெளியில் காட்டிக்கிட்டாலும் கூட நம்ம கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே ஒழிய நம்ம கஷ்டத்துக்கு முடிவு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அதுமாரி கூட்டு தொழிலில் பார்த்திங்கன்னா பங்குதாரர்கள் விலகிறதா சொல்லி கொஞ்சம் அப்படியே சங்கடப்படுத்துவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பங்குதாரர்களால் பிரச்சனை வரும். பங்குதாரர்கள் காசு பணம் பிரிக்கிறதில் நமக்கு தரமாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதையெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுமாரி மாத தொடக்கத்தில் புதன் உச்சம் அடைஞ்சிருக்கார். ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான புதன் 3ஆம் இடத்துலேயே உச்சம் ஆட்சி அப்படிங்கிறதோடு இருக்கார். அப்படிங்கிறதால கொஞ்சம் விரயம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா விரையாதிபதி புதன் உச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இது ஒரு 6 நாளைக்கு, இந்த மாதத்தோட மொதல் வாரத்தில் கொஞ்சம் தண்ட செலவு, விரைய செலவு இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சுப விரைய செலவுகளை வர வச்சுக்கணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லை கட்டின வீடு பாதையில் நின்று அதை ஏதோ போராடிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதுமாரி இந்த காலகட்டத்தில் அது தொடர்ந்து விரைய செலவுகளை பண்ணிடலாம். கட்டின வீட்டில் மேலே பணம் போடலாம். இல்லை வீடே கட்டாமல் இருக்குன்னு ஜோசியர்னா வீடை புதுப்பிக்கிறது, வண்ணம் பூசுறது, மராமத்து பணி செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இடம் வாங்கலாம்.
இடம் விற்கலாம், வீடு கட்டலாம், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது இதில் கவனம் செலுத்தலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் இப்போ செவ்வாயும் இருக்காருங்கிறப்ப பூமி சார்ந்த விரயங்கள் அப்படிங்கிறது தாராளமாக செய்யலாம். இடம் வாங்குறதுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திங்க. அதுமாரி போர் போடுறது, கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு விரய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணலாம். அதுமாதிரி சுக்கிர பகவான் துலா ராசியில் இருக்கார். 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் பலத்தோடு இருக்கார். அப்படிங்கும்போது சில நல்ல காரியங்கள் வீட்டில் நடக்கும். தாய் வழி ஆதரவு, பாக பிரிவினைகள், சொந்த பந்தத்தில் நடக்கக்கூடிய விசேஷத்தில் கலந்துக்கிறது, பஞ்சாயத்துகள் சாதகமாக முடிகிறது, வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிடும். நம்மள்ட்ட பணமே இல்லை, 10 ரூபா கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வங்கி கடனோ லோனோ இல்லை சொந்த பந்த உறவுகள் நட்புகளில் கொடுத்து உதவுறதுக்கு ஆட்கள் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. இத்தனை காலகட்டமாக பார்த்திங்கன்னா நம்ம தான் யாருக்காவது 10 ரூபா கொடுக்கணும். நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் நம்மளை விட பெரிய பிச்சைக்காரனாக இருக்கான். நம்மகிட்ட தான் நாமளே பிச்சை எடுக்கிற நிலமையில் நிற்கிறோம். நம்மகிட்ட தான் கடன் கேட்பானுங்களே ஒழிய நான் கடன் கேட்டால் கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற நிலமை இருந்தது இல்லையா? இதை தாண்டி கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்களோட நட்பு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அவசரத்துக்கு ஒரு 5-10 உருட்டிக்கிறதுக்கு பிரட்டிக்கிறதுக்கு நல்ல நண்பர்கள், ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய மனதுள்ளவர்களை நீங்கள் நண்பர்கள் ஆக்கிவிங்க. அதுமாரி பார்த்திங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு புதன் போயிடுறார். துலா ராசிக்கு புதன் போய் புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறாரு. சகாயஸ்தானாதிபதியான புதன் பலமடைகிறார். அப்படிங்கிற நேரத்தில் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் அப்படிங்கிறப்ப அந்த புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது பழைய பாக்கிகளை வசூல் பண்ணி கொடுக்கும். தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது அகலும். எங்கேயாவது பணத்தை கொடுத்துட்டோம், வாங்கவே முடியல, படாத பாடுபடுறேன், ஒரு இடத்துல காசை ஒருத்தன்ட்ட வாங்கி கொடுத்துட்டு கஷ்டப்படுறேன், நான் ஜாமீன் போட்டு நான் கடன் அடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருந்த காசுலாம் வசூலாகும். அதுமாரி எங்கேயாவது ஒரு தொழிலில் முதலீடு போட்டு ஒரு இடத்தையே முதலீடு போட்டு வாங்கியிருப்பீங்க, அதை விற்கவே முடியாமல் கடந்திருக்கும். இப்போ அதெல்லாம் விற்பனையாகி 10 ரூபா காசு பணம் கைக்கு வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதோட சுக்கிர பகவான் 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறார். சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியத்தோட பலன் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தான் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை வீட்டிலே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். அதுமாரி பிள்ளைகளுக்கு குறிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளை பாவம் நல்லா படித்து வேலைக்கு போக செய்கிறான், நல்ல பிள்ளை பொறுப்பாக தான் இருக்கான், அவனுக்கு ஒரு வேலை அமைய மாட்டேங்குதே அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு இப்போ வேலை கிடச்சி வேலைக்கு போவாங்க. உதிரி வருமானம் பெருகும். இதுமாதிரி பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க கூட இதுக்கு மேலே குடும்ப பொறுப்பை உணர்ந்து செயல்படுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு நாம் தான் 10 ரூபா தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட சக ஊழியர்கள் மேல்மட்ட அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே இருக்கும். அதனால் அலுவலக சூழல் ஒரு உற்சாகமாக இருக்கும். என்னதான் நமக்கு பணத்தில் பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் அலுவலகத்துக்கு போனோம்னா கலகலப்பாக இருப்போம். அப்படிங்கிறதால ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். செய்தொழில் அப்படிங்கிறதும் லேசாக தலை தூக்கும். செய்கிற தொழிலே விட்டுட்டு போகலாம், வேறு பொழப்பு பார்க்கலான்னு நினச்சவங்களுக்கு கூட இதுக்கு மேலே தொழில் நல்லபடியாக இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. மற்றபடி இந்த மாதத்தோட கடைசியில் குரு பகவான், அதாவது 15ஆம் தேதி பிற்பகுதியில் குரு பகவான் வக்கரகதி அடைகிறார். லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறத உருவாக்கும். கொஞ்சம் பண முடை அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம குரு வக்கர பலன் தனியாக முழு டீட்டெயிலாக கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுங்க. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அதேமாரி குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதத்தில் ஒரு தடவை தயவு செய்து போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், அன்னதானம், ஆடை தானம், இல்லை வீட்டுக்கு கூட்டு ஏதாவது பொருட்கள் தானமாக கொடுக்கறது, இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.